ஏன்னா நம்ம வச்சு ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்டர் பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 318 இதில் வந்து 7 years இம்ப்ரிசன்மெண்ட் ஃபைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கூடவே நம்ம சொன்ன மாதிரி பைகாமி செக்ஷன் 82 ஒரு திருமண பந்தம் இருக்கும்போதே வேலிடாக இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, இதுக்கும் அகைன் 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா க்ரூயாலிட்டி, தட் இஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகே, அது வந்து செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். கூடவே ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதுவுமே இருக்குது கூட. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 3 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன். கூடவே வந்து இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர், ரெசிடென்ஸ் ஆர்டர், இதில் காம்பன்சேஷன்ன்ற ஒரு ஃபேக்டருமே இதில் வரும். கூடவே பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று இருக்குது. ஏன்னா நம்ம எது வந்தாலும் கன்சென்ட் இருக்கா இல்லையான்றது மேட்ரு. ஓகே, 2 பேரும் சம்மதித்து ஒரு மனதாக வந்து இங்கே வந்து இல்லை இந்த குழந்தை இப்போ வேணான்னு கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்களா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இந்த குழந்தை நமக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கான்றது ஒன்று இருக்குது. அகெயின் பேஸ்ட் ஆன் த ப்ரூவிங் ஃபேக்டர் இந்த செக்ஷனும் அங்கே இன்க்ளூட் பண்ணப்படலாம். இதுக்கு வந்து 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சில கேசஸில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே இருக்குது.